என் பையனால இவளுக்கு ஏற்பட்ட நம்பிக்கை துரோகத்துக்கு நான் பிராயச்சித்தம் பண்ணி ஆகணும். அதனால அபிராமியை பத்தி தயவு செய்து என் காதுபட யாரும் தப்பா பேசாதீங்க. என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. வேற ஏதாவது பேசணுமா? இல்ல மாமா. ஓகே பாலா, நான் சேம்பர் போயிட்டுறேன். வாங்க மாமா. ஓகே வரேன்பா. ராஜி, நான் போயிட்டு வரேன். எனக்கு லஞ்ச் சேம்பர்லயே இருக்கும், எனக்காக வெயிட் பண்ணாத. நீ இருந்து சாப்பிட்டு போப்பா. சரி மாமா. ராஜன், வண்டி எடுப்பா, சேம்பருக்கு போ. அக்கா, மாமா பேசினதெல்லாம் கேட்ட இல்ல. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதக்கா. உன்னையும் உன் குடும்பத்தையும் அந்த ஆண்டவன் தான் காப்பாற்றணும். வெள்ளிக்கிழமைன்னா அம்மன் கோயில், சனிக்கிழமைன்னா பாலாஜி, பிரதோஷம்னா சிவன் கோயில்னு எல்லா சாமியும் கொஞ்சம் டச்சிலேயே வச்சுக்கக்கா. அப்போதான் ஒன்றும் இல்லைன்னா ஒரு சாமி வந்து காப்பாற்றும். நான் வர்றேன்க்கா. குட் மார்னிங் மேடம். மார்னிங். உட்காருங்க. அவசரமா வர சொன்னீங்க, அதான் கோர்ட்டு கூட போகாம நேரம் இங்க வந்திருக்கேன். ஆமா, என் டைவோர்ஸ் விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்க கேஸ் கோர்ட்ல இருக்கு. ஜட்ஜ் டைம் கொடுத்திருக்காரு. கேஸ் முடிய எப்படி 3 மாசம் ஆகும். கண்டிப்பா உங்களுக்கு டைவர்ஸ் கிடைச்சிரும். அவ்வளோ பாயிண்ட் புட்டு புட்டு வச்சிருக்கேன். உங்க வாத திறமைய பத்தி பேசுறதுக்கு நான் உங்களை இங்க கூப்பிடல. சட்டத்தை தாண்டி சட்டத்துக்கு அந்த பக்கம் என்ன இருக்கு அது சொல்லுங்க. என்ன வேணுமோ கேளுங்க. சாந்திக்கும் கார்த்திக்கும் டைவர்ஸ் கிடைக்குமா? நிச்சயமா, அதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். ஓகே. காஃபி? ஆர்டர் ப்ளீஸ். எஸ், காஃபி. 2 காஃபி. ஓகே. தேங்க்ஸ். அவங்க 2 பேரும் பிரிஞ்சா எனக்கு சந்தோஷம் தான். சாந்தி தவம் கிடந்தாலும் இனிமே கார்த்திக் அவளோட சேர மாட்டான். கண்டிப்பா பிரிஞ்சிடுவான். சரி, அவங்கள பத்தி விடுங்க. அது ஒரு பிரச்சனையே இல்ல. அப்போ வேற என்ன பிரச்சனை? சொல்றேன், நான் சொல்றத நல்லா கேட்டுக்குங்க. நாளைக்கு விவாகரத்து கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது நீதிபதி என்கிட்ட கேட்பாரு, உன் புருஷனை விட்டு பிரிய உனக்கு சம்மதமான? அந்த நேரத்துல நான் பின் வாங்கி, இல்ல என் புருஷன் ஏமாத்திட்டாரு, என்னை கேட்காம என்ன மோசம் பண்ணிட்டாரு, ரோஹிணிங்கிற ஒரு பொண்ணு 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிட்டாரு, அதனால அவங்க 2 பேருக்கும் தக்க தண்டனை கிடைக்கணும்னு நான் நீதிபதி கிட்ட சொன்னா என்ன நடக்கும்? நான் நினைச்சா அவங்க 2 பேரையும் உள்ள தள்ள முடியுமா, முடியாதா? எக்ஸ்கியூஸ் மீ. Thank you. மேடம், அன்னைக்கு கோர்ட்ல நீங்களே ஒத்துக்கிட்டு இப்போ பின்வாங்கினா எப்படி? என்கிட்ட நியாயம் பேசாதீங்க, சட்டத்தை பேசுங்க. சட்டம் என்ன சொல்லுது? உங்களுக்கு அந்த உரிமை நிச்சயம் உண்டு மேடம். ஒரு பெண் கணவன் தன்னை ஏமாத்தி இன்னொரு பெண்ணை திருமணம் செய்தான்னு நீங்க எப்ப கம்ப்ளைண்ட் செய்தாலும் தண்டனை நிச்சயம் உண்டு மேடம். குட். என்னை ஏமாத்துற அந்த மனுஷனுக்கு ஒரு பாடம் புகட்டணும், புகட்டுவேன். நிச்சயமா ஒரு நாளாவது அவங்க 2 பேரையும் நான் ஜெயிலுக்குள்ள தள்ளுவேன். ஹலோ இந்த குட்டி. ஹலோ, நான் அப்பா பேசுறேன். எங்க இருக்கீங்கப்பா? வீட்ல தான்டா. தாத்தா பக்கத்துல இல்லையே. இல்லம்மா. அப்ப பேசுங்க. என்னடா திடீர்னு போனு? எங்க ஸ்கூல்ல ஆண்டு விழா நடக்க போகுது. அப்படியா? ஆமாப்பா.
அதுல நான் பாட்டு போட்டி, பேச்சு போட்டி, ஓவிய போட்டி எல்லாத்துலயும் கலந்து பரிசு வாங்க போறேன். படிப்பு போட்டியில? அதுலயும் நான் தான் ஃபர்ஸ்ட். எனக்கு போட்டியே இல்ல. ஓஹோ, வெரி குட். இப்ப நான் எதுக்கு ஃபோன் பண்ண தெரியுமா? நான் பிரைஸ் வாங்குறப்ப நீங்களும் ஸ்கூலுக்கு வரணும். ஓகேவா? ஓகேவா டாடி? ஸ்கூலுக்கு வருவீங்களா? என்னப்பா யோசிக்கிறீங்க? இல்லம்மா, அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்களே. அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்க வரணும். ஓகேவா? ஓகேம்மா, நான் கண்டிப்பா வரேன். ஹாய், தேங்க் யூ டாடி. ஐ லவ் யூ. வர வெள்ளிக்கிழமை 4 மணிக்கு கண்டிப்பா வந்துருவீங்களா? வரேன்டா குட்டி. தேங்க் யூ டாடி. ஓகே. ஓகே டாடி. சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்லிட்டியே. இந்திரா, அப்பா வரேனார்ல? கண்டிப்பா வருவாரு. இந்த கார்த்திகேயா ஸ்கூலுக்கு வரவழைக்க என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. மறுபடியும் இவங்க 2 பேரும் இப்போ ஒன்னா சேர போறாங்களோ தெரியல. கோர்ட்டு தான் சொல்லும். நீ சும்மா இருமா. சத்தியமா நான் சொல்றபடிதான் நடக்கும். இந்த குழந்தை தான் உங்களை சேர்த்து வைக்க போகுது. இந்த கண்ணா, நீ சமத்துடா, நீ சமத்து. மிஸ்டர் கார்த்திக், மேடம், நீங்க? நான் தான் அட்வொகேட் மைதிலி. ஓ, ஐம் சாரி, டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல. இட்ஸ் ஓகே, உட்காருங்களேன். என்ன சார் யோசிக்கிறீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கீங்களா? இல்ல, தனியா தான் வந்திருக்கேன். அப்புறம் எதுக்கு தயக்கம்? நான் உங்க எதிர்க்கட்சி வக்கீல் தான், உங்களுக்கு எதிரி இல்ல. உட்காருங்க. சரிங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி. வேற? எஸ் மேடம். என்ன வேணும் சொல்லுங்க. காஃபி. ஓகே. நீங்க அடிக்கடி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவீங்களா? வருவேன். இன்ஃபேக்ட் இந்த இடம் எனக்கு ரொம்ப சென்டிமெண்டான பிளேஸ். இங்க இருந்து என் கிளையண்டோட கேஸை டிஸ்கஸ் பண்ணேன்னா நிச்சயமா அந்த கேஸ்ல நான் தான் ஜெயிப்பேன். ஓஹோ, அப்படிங்களா? உங்களையும் தனியா மீட் பண்ணி பேசணும்னு நினைச்சேன். ஆனா இப்படி அன்எக்ஸ்பெக்டடா இங்க மீட் பண்ணுவோம்னு எதிர்பார்க்கல. அப்போ என்கிட்டயும் தான் பேச போறீங்க, அப்படிதானே? சாதாரணமா என்கிட்ட வர டைவர்ஸ் கேஸ் எல்லாம் மாமியார் கொடுமை, ஹஸ்பண்ட் டார்ச்சர், வரதட்சணை கொடுமை, இப்படி பலவிதமான காரணங்களோட தான் வரும். ஆனா உங்க டைவர்ஸ் கேஸ்ல மட்டும்தான் நாகரிகமா ஒருத்தர் மேல ஒருத்தர் எந்த குறையும் சொல்லிக்காம டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்கீங்க. இதுக்கே நான் உங்களை பாராட்டணும் மிஸ்டர் கார்த்திக். காஃபி சாப்பிடுங்க. டைவர்ஸ் வாங்கி கொடுன்னா 90% தம்பதிகளை சேர்த்து வச்சிடுறியே, உன் பேர் கெட்டு போகாதான்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க. அத பத்திலாம் நான் கவலைப்படுறது இல்ல. கடவுளா பார்த்து உறவுகளா பார்த்து சேர்த்து வச்ச உறவை சட்டத்தால பிரிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. நியாயமான காரணங்கள் இருந்தா நிச்சயமா டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவேன். ஆனா யுசி மிஸ்டர் கார்த்திக், உங்களுக்கும் சாந்திக்கும் நடுவுல எந்தவித பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல. உங்க 2 பேருக்குள்ள 1000 இருக்கலாம், ஆனா வெளிப்படையா எதுவும் இல்லையே. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? டோன்ட் மிஸ்டேக் மீ கார்த்திக். சட்டம் எப்பவுமே தம்பதிகளை பிரிச்சு வைக்காது, சேர்த்து வைக்கிறதுக்கு தான் பலவிதமான வழிகளை உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா டைவர்ஸ்ங்கிறது எமோஷனலா நாம எடுக்கிற ஒரு முடிவு. வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும். பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். யோசிச்சு பார்த்தோம்னா யார் தான் தப்பு பண்ணல,
எல்லார்கிட்டயும் ஏதாவது ஒரு தப்பு இருக்கதான் செய்யும். என்கிட்ட எந்த தப்பும் இல்ல. நான் உங்களை குறை சொல்லல. நாட்டுக்காக பாடுபட்டவர் நீங்க, நட்புக்கு மரியாதை கொடுத்தவர் நீங்க, நண்பன் மனைவிக்கு மறுவாழ்வு கொடுத்தவர் நீங்க. அப்படிப்பட்ட நீங்களா டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மிஸ்டர் கார்த்திக், நாம சரியா வாழ்ந்தா கூட சில பேர் நடுவுல பூந்து புருஷன் பொண்டாட்டி பிரச்சனையை பெருசுபடுத்திடுவாங்க. நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். இங்க பாருங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது மேடம். நானும் சாந்தியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்தப்ப அப்பாவோ அம்மாவோ எங்களை ஏத்துக்கல. என் அண்ணி தான் எங்களுக்கு ஆர்த்தி எடுத்து ஆசீர்வாதம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்தாங்க. நாங்க வாரதை பார்த்து சந்தோஷப்பட்ட ஒரே ஜீவன் அவங்க மட்டும்தான். அந்த அன்னைக்கு எங்க அண்ணன் துரோகம் செஞ்சுட்டாரு. வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அண்ணியை நடுத்தெருல விட்டுட்டு போயிட்டாரு. அந்த அண்ணனுக்கு உங்க கட்சிக்காரமா தான் சப்போர்ட். என் அண்ணன் பண்ண துரோகத்துக்கு அவங்க தானே துணை இருந்தாங்க. நன்றியை மறக்கிறதும் நம்பிக்கை துரோகம் செய்யறதும் நியாயமா? நீங்களே சொல்லுங்க மேடம். சரிங்க, நடந்தது நடந்துருச்சு. அண்ணன் பண்ண தப்புக்கு இவன் என்ன பண்ணுவான்னு எல்லாரும் நியாயம் பேசுவாங்க. அதை விடுங்க. இப்பவும் என் அண்ணி எதிர்க்கிறத மட்டுமே வேலையை வச்சிட்டு இருக்காங்களே, அதுக்கு என்ன சொல்றீங்க? சரி, சாந்தி பண்ணதெல்லாம் தப்புன்னே வச்சுப்போம். உங்க அண்ணி தப்பே பண்ணலங்கிறீங்களா, இல்ல தப்ப நினைச்சு பார்க்க விரும்பலங்கிறீங்களா? இங்க பாருங்க, நான் படிச்சவன். நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப கூட உங்க கட்சிக்காரமா மேல நான் எந்த குற்றச்சாட்டும் சொல்லலையே. அதே மாதிரி அண்ணி மேல நீங்க ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ஆதாரத்தோட சொல்லுங்க, அப்ப நான் நம்புறேன். இவ்வளவு நாள் கண்டுபிடிக்காதத இனிமேல கண்டுபிடிக்க போறாங்க. ஆல் வேஸ்ட் ஆஃப் டைம். என்னை பொறுத்த வரைக்கும் என் அண்ணி நல்லவங்க, அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. இல்ல கார்த்திக், நான் எனக்கு இப்பதாங்க நல்லா புரியுது. நீங்க ஏதோ எகேச்சும் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா அது இல்ல, உங்க கட்சிக்காரங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை நீங்க என்கிட்ட பேசுற மாதிரி எனக்கு தோணுது. நோ நோ நோ, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. இங்க பாருங்க, உங்களோட விளக்கம் எதுவும் எனக்கு தேவையில்லை மேடம். என் அண்ணனை பத்தி எனக்கு தெரியும், சாந்தியை பத்தி எனக்கு தெரியும். இனிமே நீங்க இதை பத்தி பேச வேண்டாம். அதை கேட்கக்கூடிய மனநிலைமையிலையும் நான் இல்ல. கிளம்புறேன் மேடம். மிஸ்டர் கார்த்திக், நீங்க சாரி மேடம். எப்படியாவது பேசி புரிய வச்சிடலாம்னு நினைச்சோம். இப்படி புரிஞ்சுக்காமையே போறாரே. இன்னும் என் தம்பி உன் மேல கோவமா இருக்கானே. லாயர் மைத்திலி உன்கிட்ட சொன்னது கம்மியா இருக்கும், அவ இன்னும் நிறைய திட்டிருப்பான். எங்களை வாழ வைக்கணும் நீ போராட போய் தானே கார்த்திகா பிரிஞ்சு உனக்கு இவ்வளவு சோதனை. நல்லவங்களா இருக்கிறது கூட எவ்வளவு பிரச்சனையை கொண்டு வருது. சரி, இந்த பிரச்சனை தீர்றதுக்கு என்ன வழி, அதை யோசிங்க. நானே போய் சின்ன பேசட்டுமா? வேண்டாம் நாராயணா, அப்புறம் எல்லாரையும் நான் வரிசையா அமிச்சிட்டு இருக்கேன்னு மறுபடியும் கோவப்படுவாரு. நான் நல்லா யோசிச்ச சாந்தி, நீ எங்களுக்காக வாதாட ஆரம்பிச்சதுல இருந்தா உனக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம். நீ எங்க கூட இருக்கிற வரைக்கும், அதுவும் என் கூட பிசினஸ் பண்ற வரைக்கும் அவங்களுக்கு உன் மேல கோவம் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஏன் ராசிப்படி உனக்கு கஷ்டம் தான் வருது. அதனால நீ தப்பா நினைக்கல, நான் உனக்கு தனியா பிசினஸ் ஆரம்பிச்சு தரேன். ஏங்க ஏன் இப்படி பேசுறீங்க? அவங்களுக்காக நாம பிரியணுமா? நமக்காக இவ்வளவு தியாகம் பண்ண சாந்திய நாம ஒதுக்க கூடாதுங்க. அப்படி ஒதுக்குனா எதிரி கூட்ட சொன்னதெல்லாம் உண்மையாயிடும். எதுவானாலும் சரி, சாந்தி கூட தான் நான் இருப்பேன், நீங்களும் இருக்கணும். இதெல்லாம் நான் மட்டும் சந்தோஷமாவா சொல்றேன்? நீங்களாவது எனக்காக உங்க சொந்த பந்தங்களை மட்டும்தான் தொலைச்சிங்க. ஆனா சாந்தி அவ வாழ்வையே தொலைச்சிட்டா. அவ நல்லபடியா உங்க தம்பியோட சேர்ந்து வாழறதுக்கு மட்டும்தான் நம்ம பாடுபடணும். அந்த தம்பி கிட்ட யார் பேசுறது? அவர் மனசை யார் மாத்துறது? நான் ஒரு முடிவு பண்ணிட்டேங்க. என்ன? நானே உங்க தம்பியை பார்த்து நியாயம் கேட்க போறேன்.
வேண்டாம் ரோகிணி. இப்படி எல்லாருமே பயந்துட்டு இருந்தா எதுவுமே நடக்காது. நியாயத்தை யார் வேணாலும் எங்க வேணாலும் பேசலாம். அவங்க அண்ணிய தெய்வமா மதிக்கிறவரு தன்னோட பொண்டாட்டிய மனுஷியாவது மதிக்கட்டும். இப்ப என்ன மதிக்கலனாலும் என் சாந்திக்காக கார்த்திக் என்ன பேசினாலும் அதை நான் தாங்கிக்கிறேன். நிச்சயமா பேசுமா, நல்லதே நடக்கும். மேடம், என்ன வேணும்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க? என் பேர் ரோகிணி, மிஸ்ஸஸ் மதன். என்ன வேணும் உங்களுக்கு? அதான் சொன்னேனே, உங்ககிட்ட பேசணும். நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு தயாரா இல்ல. நீங்க போலாம். தெரியும், என்கிட்ட உங்களுக்கு பேச பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் பேசிதான் ஆகணும். என் அன்னைக்கு துரோகம் செஞ்சுட்டு இப்ப என்கிட்ட என்ன பேச்சு வேண்டியிருக்கு உங்களுக்கு? உங்க அண்ணி மேல நீங்க பாசமா இருக்கிறது நல்ல விஷயம்தான். நீங்க என்ன வெறுத்தாலும் உங்க அண்ணன் உங்க கூட பிறந்தவர் இல்லைன்னு ஆயிடுமா? இல்ல உங்க அண்ணன் என் கழுத்துல கட்டின தாலி பொய் ஆயிடுமா? என் அண்ணன் ஒரு துரோகி. என் அன்னைக்கு செஞ்ச துரோகத்தை நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். அவனை மட்டும் இல்ல, உங்களையும் தான். என் அண்ணி வாழ்க்கையை பாழாக்குனதுல உங்களுக்கும் பங்கு உண்டு.